ஹலோ, வணக்கம். அம் இந்த எபிசோடு போன எபிசோடோட தொடர்ச்சி. போன எபிசோட்ல நான் அந்த திக்கல் குவாட்டமாலாவுல திக்கல்ங்கிற ஆர்க்கியாலஜிக்கல் சைட். அது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜோடைய ஆர்க்கியாலஜிக்கல் சைட்டு. அங்கே வந்திருக்கேன். நான் இங்கே ஒரு நூன் டைமில் வந்துட்டேன். என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு. இது ஒரு பெரிய பல 100 சதுர மைல்கள் கொண்ட ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள நடுவில் பல 1000 வருஷங்களுக்கு முந்தைய மாயன் சிட்டி, அதாவது அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஆர் ஒரிஜினல் அந்த இண்டிஜினியஸ் பீப்புள் அவங்க வாழ்ந்த ஒரு கிங்டம். கோவில், அரண்மனை, பள்ளிக்கூடம், இந்த மாதிரி ஒரு இதை இப்போ 1800களில் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் இருக்குது. இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் கீழடியில் ஆர்கியாலஜி இப்போ பண்ணியிருக்காங்கல்ல, அதெல்லாம் தோண்டி மண்ணுக்குள்ளே இருந்து எடுக்கிறது. இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் என்னென்னா, காட்டுக்குள்ள இயற்கை அதை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. மரங்கள் எல்லாம் வளர்ந்து இன்னமும் அந்த மாயன்ஸ் அவங்க எப்படி டிஸப்பியர் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கதைகள் இன்னும் முழுமையான உண்மை தெரியல. எப்படி இவ்வளோ ஒரு பெரிய லெகசி, ஒரு கிங்டம். சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்காவில் நிறைய நாடுகளில், மெயின்லி சென்ட்ரல் அமெரிக்கா லைக் மெக்சிகோ, குவாட்டமேலா, பெல்லிஸ், இங்கே இதுலெல்லாம் அந்த மாயன்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களுடைய இனம் எப்படி டிஸப்பியர் ஆச்சு அப்படிங்கிறது இன்னமும் தெரியல. ஒவ்வொரு ஹிஸ்டோரியன் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. ஸோ இந்த சைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சில பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் யாராவது பண்ணி, அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் மரங்கள்லாம் கிளியர் பண்ணி, அந்த மாயன்ஸோடைய பிரமிட், டெம்பிள்ஸ் அண்ட் இதெல்லாம் இப்போ எக்ஸ்கவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்கவேட்னா அதை கிளியர் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் நான் வந்திருக்கேன். எனக்கு மாயனுடைய கல்ச்சர், ட்ரெடிஷன் எனக்கு ரொம்ப ஆர்வம். இப்போ இந்த மாதிரி நேட்டிவ் மாயன்ஸ், இன்கா, ஆஸ்டெக், இதெல்லாம் சில இனங்கள், பழைய நேட்டிவ் இனங்கள் சென்ட்ரல் அமெரிக்காவில் வாழ்ந்தவங்க. அவங்கள பற்றி எனக்கு ஆர்வம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் ஆர்வம் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஐ ஆம் சாரி ஃபார் தேட். என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி மாயன் செட்டில்மெண்ட்ஸ் ரூயிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. அதாவது இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் இல்லை, உணர வேண்டிய இடங்கள். லக்கிலி அன்னைக்கு நான் மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டதுனால டூரிஸ்ட் எல்லாமே திரும்பி போயிட்டாங்க. த என்டையர் பார்க், அதாவது ஒரு சில சதுர கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த இதை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஜங்கிளை கிளியர் பண்ணி இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம், இந்த இதுதான் இது ஜாகுவார் டெம்பிள்னு பேர். இதுதான் மெயின் ப்ரைம் டெம்பிள். இந்த டெம்பிள், அதை சுற்றி உள்ள காம்பவுண்டு, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ஸ், இதெல்லாம் கட்டுறதுக்கே பல 1000 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்டோரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போவுமே குவாட்டமேலாவுடைய சுற்றுலா தலங்களில் மிகவும் பிரதானமான இடம்னா இந்த டிக்கல் மாயன் ரூயின்ஸ் தான். அதில் இதுதான் ஒரு ஐகானிக் பிளேஸ். இந்த நான் நின்றுட்டு இருக்கிற இந்த இது ஒரு 100-200 அடி உயரம், ரொம்ப பெருசு. அந்த லைம்ஸ்டோன்லேயே கட்டியிருக்காங்க பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னமும் அந்த ஸ்ட்ரக்சர் இயற்கையின் நிறைய இயற்கையோடைய இதில் இருந்து அது அப்படியே இருந்திருக்கு. இது ரொம்ப ஒன்றும் அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை. கிட்டத்தட்ட அப்படியே லைட்டாக க்ளீன் தான் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு இந்தியன் டூரிஸ்ட் ஃபேமிலியை நான் சந்தித்தேன். அவங்க கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து விசிட் பண்ணி வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ரொம்ப தூரம் கழித்து நம்ம ஒரு நாட்டினுடைய ஃபெல்லோ தேசியை இன்னொரு நாட்டில் சந்திக்கும் போது, அப்புறம் அவங்கள்ட்ட என்னுடைய ட்ராவலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த பார்க் எனக்கு பார்க்கை சுற்றி பார்க்குறதுக்குள்ள அந்த மேப் இல்லை. நானாக சும்மா எனக்கு தெரிஞ்ச மட்டும், ஏன்னா இது ரொம்ப தூரம் அங்கே அங்கே நிறையா ஒரு ஆர்கனைஸ்டாவோ ஒரு லைனாவோ இருக்காது. அங்கங்கே காட்டுக்குள்ளே ஒவ்வொன்றும் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கோவில் இருக்கும்.
நிறையா கோவில்கள்லாம் பார்க்கும்போது அந்த சிலை வழிபாடுகள் நம்ம ஊரில் ஐயனார் அந்த குலதெய்வம், காவல் தெய்வம் அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த மாயன் ஸ்ட்ரக்சரில் என்ட்ரன்ஸில் வந்து இந்த ஸ்டீம் பாத் நீராவி குளியல் அந்த இவங்கெல்லாம் எலிட் பீப்புள் கிங்ஸ் அந்த அவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தேன். நிறைய ஸ்ட்ரக்சர் சின்னதும் பெருசுமா அவைகள் எல்லாம் கோவில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ஸ், கிங்ஸ் வாழக்கூடியது, அப்புறம் இந்த ஸ்கூல்ஸு, கொஞ்சம் ரெசிடென்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே வாழ்ந்த மாயனுடைய ஒரு செட்டில்மெண்ட், ஒரு சிட்டி. அது அப்படியே காட்டுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு சமீபத்தில் சில டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி இது இருக்கிறத கண்டுபிடிச்சி அந்த காடுகளை எல்லாம் கிளியர் பண்ணி அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படியே அந்த இதை கொண்டு வராங்க. அதுதான் அந்த இது. நான் இந்த ஒரு 2-3 வீடியோவுக்கு முன்னாடி நான் மெக்சிகோவில் இதே மாதிரி ஒரு ரூயின்ஸ் பார்த்தேன். ஆனால் இது வந்து அதை விட பல மடங்கு பெருசு. உலகத்திலேயே மிகப்பெரிய மாயன் ஆர்கியாலஜிக்கல் சைட்டுங்கிறது இதுதான். இன்டர்நேஷ்னலி அந்த ஆர்கியாலஜிக்கல் கம்யூனிட்டிக்கு இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. நிறையா அந்த ஆர்கியாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இங்கே ப்ராஜெக்ட்ஸ்க்கு மாதிரி வருவாங்க. ஏன்னா இன்னும் ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிறு பகுதியை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இன்னமும் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஏன்னா இந்த காடு வந்து பல 100 சதுர மைல்கள் கொண்டது. அதுக்குள்ளே நடுவில் ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய எக்ஸ்கவேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஹோல் ஆஃப்டர்நூன் நான் ட்ராவல் பண்ணும்போது அங்கே யாருமே இல்லை. நான் ரொம்ப வெகு சில மக்களை தான் பார்த்தேன். இங்கே வர்ற உள்ளூர் மக்கள், கோட்டமலாவுடைய டூரிஸ்ட் மக்கள் வர்றவங்கலாம் வந்துட்டு எல்லாமே பகலில் ஒரு 8 மணிக்கு வந்துட்டு 4 மணி 5 மணிக்கெலாம் போயிடுவாங்க. 5 மணிக்கெலாம் அந்த பார்க் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபாரினர்ஸ் யாருமே இங்கே ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணுறதுக்குலாம் ரொம்ப இது இல்லை. ஒரே ஒரு ஹோட்டலில் நம்ம இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடியில் கேம்ப் பண்ணுறதுனா பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு ஏரியா அலோகேட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கேம்ப் பண்ணுறதுக்காண்டி பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்குள்ளே ஃபீஸ்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன். இது முதல் நாள். யாருமே இல்லை. முதல் நாள் ஒரு என்னால் எவ்வளோ தூரம் சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தூரம் நடக்கணும், ஒவ்வொன்றுக்கும் மைல் கணக்கில் நடக்கணும். ஸோ இதில் வந்து ஆர்வம் இல்லாமல் உடல் அளவில் கொஞ்சம் எனர்ஜி இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் பார்க்க முடியாது. காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கணும். நிறைய மிருகங்கள், பறவைகள் எல்லாம் பார்க்க முடியும். இந்த காட்டுக்குள்ளே ஜாகுவார் நிறைய இருக்குது. ரொம்ப அடர்ந்த காடு. ஒரு அழகான மாலை நேரம், எந்த ஒரு டூரிஸ்ட்டுமே இல்லாமல் நான் மட்டும் அப்படியே நடந்துக்கிட்டு அந்த சன்செட்டை பார்த்துக்கிட்டு இது ஒரு நல்ல வைப்பாக இருந்தது. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், மாயன்ஸோடைய லைஃபு, அவங்களுடைய வழிபாடு, இதுகளை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு அவங்களோட கனெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. நான் வந்து என்னுடைய கேம்ப் சைட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் அந்த கேம்ப் சைட்டு. அந்த ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்களே, அது ஒன்றும் இல்லை. அது அந்த காட்டை ஒட்டி அந்த ஷெட்டுக்கு பின்பக்கம் அடர்ந்த காடு. இங்கேயே வந்து நிறைய மிருகங்கள்லாம் வருமா. ஈவன் ஜாகுவார் கூட இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஷெட்டில் அது உள்ளே என்னுடைய டென்ட்டை செட் பண்ணிட்டேன். பைக்கை வெளியிலே நிறுத்திட்டு இந்த இந்த ஒவ்வொரு ஷெட்டும் வந்து கேம்ப் போடுறதுக்கு அந்த எதிர்த்தாப்பில் அந்த மஞ்சள் பில்டிங் வந்து பாத்ரூம், டாய்லெட்டு. இந்த பார்க் ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் பேர் இங்கே தங்கியிருக்கிறாங்க. அவங்களாம் வெளியில் போகாமல் அவங்க வந்து ஈவினிங் வந்து இந்த இடத்துல இந்த ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இது வந்து நியரஸ்ட்டு சிட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்ரு, பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேருந்து 17 கிலோமீட்ரு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்குன்னு சில குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது அந்த இந்த ஏரியாவுக்குள்ள கேம்ப் சைட்டு பக்கத்தில். அங்கே வந்து பார்க் ஸ்டாஃப் இருக்காங்க. நான் நல்லா தூங்கிட்டேன். ஆனால் ஒரு மிட் நைட்டுக்கு அப்படி தான் என்னுடைய டென்ட்டு. மிட் நைட்டுக்கு அப்புறம் ஒரு 2 மணிக்கு அந்த காடே அதிர்ற மாதிரி ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. நானே பயந்து போய் முழிச்சிட்டேன். அப்புறம் என்னன்னு கேட்டால் அப்புறம் தான் சொன்னாங்க, அந்த மங்கி இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் மங்கி இருக்குது, கருப்பாக இருக்கும். அது பேர் வந்து ஹாலர் மங்கி. அதுதான் சத்தம் சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு நாங்கள் 2 பேர் தான் கேம்பிங். இந்த கப்புள்ஸு நான் மட்டும்தான் அந்த சைட்டில் கேம்பிங். இவங்க 2 பேரும் இஸ்ரேலில் இருந்து அந்த பேக் பேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, பஸ்ஸு, கிடைக்கக்கூடிய லாரி, ட்ரக் இதெல்லாம் ஏறி ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டேன்.
அப்புறம் மறுநாள் நான் மறுபடிக்கும் அந்த உள்ள பார்க்குக்கு உள்ள நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் நிறையா டூரிஸ்ட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து ஒரு பிரமிடோடைய டாப்பில் அது ஒரு 100+ ஃபீட் மேலே இருக்கும். அது மேலே ஏறி அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டியிருந்தாங்க. அது மேலே ஏறி பார்த்தா அந்த ஜங்கிளுடைய ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்க முடியும். நிறைய ரூயின்ஸ் அங்கங்கே அப்படியே முளைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இது அதுவும் பார்க்க முடியும். பட் மேலே ஏறுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு ஒரு வுடன் லேடர் மாதிரி அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. அது மேலே ஏறி அதை பார்த்துட்டு தென் ஐ ரியலி டேக் மை டைம். நிறையா மெதுவாக என்னுடைய ஓன் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இது வந்து எப்படின்னா அது ஒரு ஒரு வைப் தான். அந்த மாயினுடைய வைப்பை அப்படியே ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சிங்காக இருக்கும். நிறையா நடக்கணும். அந்த மேலே ஏறி அந்த வியூ பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய அடர்ந்த காடு. ஏன்னா அந்த நியரஸ்ட்டு சிட்டியே அங்கே 40 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். நடக்க நடக்க அங்கங்கே நிறைய அந்த பிளேசஸ் வந்து நம்ம நம்ம இந்து கல்ச்சர் வந்து தமிழ்நாடு சவுத் இந்தியன் இதை ஞாபகப்படுத்துச்சு. இது வந்து ஒரு பலிப்பீடம் மாதிரி, அதில் ஏதோ தண்ணியெல்லாம் அதில் கேதர் பண்ணுறாங்க. நம்ம ஒரு தீர்த்தங்கள் அந்த மாதிரி நிறையா இது வந்து நம்ம இந்த பாருங்கள் இந்த கல்வழி இது வந்து நம்ம ஊரில் நிறையா கோயில்களில் வச்சுருப்பாங்களே சிம்பிளான சாமிகள் ஐயனார் அங்கங்கே அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த காட்டில் வந்து நிறையா மிருகங்கள் மாதிரி பறவைகளும் வித்தியாசமான பறவைகள். இது மயில் மாதிரி இருக்கு, ஆனால் மயில் இல்லை. ஒரு வான்கோழி டைப்பு, ஆனால் கலர்ஃபுல். அது மாதிரி நிறைய பறவைகள் இங்கே பார்க்க முடிஞ்சது. விலங்குகளுமே வந்து ஜாகுவார் அவ்வளோ ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியாது. அதுவும் மக்கள் நடமாட்டம் இருந்தால் அது ஷை அனிமல் உள்ளே போயிடும். பட் மற்றபடியில் அந்த மங்கீஸ், பிளாக் மங்கி அது பேர் ஹாலர் மங்கின்னு பேர். அப்புறம் அந்த இன்னொரு இந்த எறும்பு தின்னி மாதிரி ஒரு இது, அதனால் பேரை வேற அது ஒன்று அங்கே நிறைய அங்கங்கே இதாகிட்டு இருந்தது. நான் வந்து இந்த ஜங்கிள்களுக்குள்ளே ஹைக்கிங் மாதிரி ட்ரக்கிங் போகலாம். நிறையா தூரத்துக்கு போகலாம். அதில் ஒரு 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 5-6 மைல் உள்ளே நடந்து ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்ட். ரொம்ப நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா, எங்கேயாவது போய் ஜாயின் ஆகிருமாங்கிற அந்த மாதிரி பயமாலாம் இருந்தது. பட் வந்து ஒரு நல்ல அனுபவம். இது வந்து ஒரு மிகச்சிறந்த அனுபவம். நிறைய தண்ணி வச்சுக்கிறணும் இங்கே போகிறவங்களுக்கு. ஏன்னா வந்து ரொம்ப ஹாட். இதான் அந்த கருப்பு மங்கி, இந்த ஹாலர் மங்கின்னு சொல்கிறது. இதான் பகல் அமைதியாக இருக்கும். ராத்திரியில் அந்த மொத்த காடே அதிர்ற அளவுக்கு கத்தும், அலறும். அந்த எறும்பு தின்னி மாதிரி சொன்ன அந்த விலங்கு இதுதான். இது அங்கங்கே பார்க்க முடியும். ரொம்ப இது கொஞ்சம் ஒரு மாதிரி டொமஸ்டிகேட். அது பயப்படுறது. அங்கே மக்கள் வர்றவங்க ஏதாவது உணவு கொடுப்பாங்களோ எனக்கு தெரியல. அது அப்படியே எதையோ தேடுது. அந்த பாதையில் தெரியும், நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும். அட்டாக்லாம் பண்ணலை. கொஞ்சம் பாம்புகள் அந்த மாதிரி இருக்கும் போல். போக இன்னும் நிறையா விலங்குகள் இருக்கும். ஆனால் நம்ம உள்ள காட்டுக்குள்ளேலாம் போக முடியாது. ரொம்ப அடர்ந்த காடு. இந்த இந்த இடம் வந்து ஒரு ரொம்ப உலகத்திலேயே ஒரு யுனிக்கான பிளேஸு. இந்த மாதிரி இடங்கள் வந்து நிறையா இல்லை. ஒரு அந்த காலத்து இண்டிஜினியஸ் மாயன் வாழ்ந்த ஒரு பெரிய சிட்டி புதுசாக இப்போ தான் எக்ஸ்கவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய டெம்பிள், அவங்களோட ஒர்ஷிப்பு. அது வந்து சைக்காலஜிக்கலாக நம்ம அப்படியே ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடம். இது வந்து ஒரு சும்மா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செக் அடிக்கிறது இல்லை. இங்கே வந்து நீங்கள் அவங்கள மாயன்ஸை பற்றி, அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவங்களுடைய ஒர்ஷிப் இதெல்லாம் இது பண்ணணும். அப்புறம் அங்கே எப்படி ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு ஸ்டே பண்ணிவிட்டு. இட்ஸ் அ டைம். ஐ வாஸ் பார்க்கு எல்லாம் கேம்ப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிய நாள். கொஞ்சம் மனசுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 3 நாள் அங்கேயே இருந்துட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது எதையோ நம்மளுக்கு இந்த ஸ்கூல் லீவில் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஹாஸ்டலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த இடம். பிடிச்சிருந்ததை விட எனக்கு இது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் அந்த இஸ்ரேலி கப்புள்ஸ்கிட்ட மட்டும்தான் பேசினேன். ரொம்ப ஒரு சில வார்த்தைகள் தான் பேசினேன். யார்கிட்டையுமே பேசலை. முழு தனிமை. 2.5 நாள் 3 நாள் அப்படியே தனியாக காட்டுக்குள்ளே நான் இந்த மாயன் இது. அது ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அனுபவம். என்னுடைய ட்ராவலுடைய ஒரு ஒன் ஆஃப் த மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி தான் ட்ராவல் பிடிக்கும். நான் டூரிஸ்ட் கூட்டமான இதில் நான் போகிறது வந்து என்னுடைய இலக்கு அல்ல.
அப்புறம் அங்கேருந்து அந்த 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 சைட்டுக்கு போகிறதுக்கு ஒரே ரோடு தான். அதில் தான் வெளியில் வரணும். அது கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டருக்கு மேலே அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வெளியில் வரணும். அந்த ட்ராவல் பண்ணும்போது நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்பீட் லிமிட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி இது பண்ணணும். ஏன்னா வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே இது மிருகங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்பீட் கம்மியாக போகணும். அங்கங்கே நிறைய சைன் போர்டு இருக்கும், ஜாகுவார் கிராசிங் அப்படின்ட்டு. ஆனா நான் பார்க்கல ஜாகுவார். அங்க இருந்த ஒரு டிரைவர் வந்து ஒரு ஃபியூ டேஸ் பேக் நான் தங்கியிருந்த கேம்ப் சைட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஜாகுவார் இருந்துச்சுன்னு சொன்னாரு. என்னுடைய அடுத்த சைட் வந்து ஒரு பல 100 கிலோமீட்டர் தாண்டி டுல்சே, ரியோ டுல்சேங்கிற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.